ஹாய், நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய விதமான ஹெல்த் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். குழந்தைகள் டிவி, ஃபோன், லேப்டாப்லாம் ரொம்ப கம்மியான நேரம் தான் பார்க்கணும். இதுக்கான முக்கிய காரணங்கள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஏரியாவுக்கு 2-3 டிவி தான் இருக்கும் அண்ட் ரொம்ப கம்மியான வீடுகளில் தான் கேபிள் கனெக்ஷனும் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ்லாம் லாஸ்ட் 15 வருஷத்தில் தான் பயங்கர வளர்ச்சி அடைஞ்சது. இப்போ இருக்கக்கூடிய பேபிஸ், கிட்ஸ் எல்லார் கையிலையுமே ஃபோன் கட்டாயம் இருக்குது. இது நிறைய விதமான ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுது. இது எந்த மாதிரியான பிரச்சனையை உண்டாக்கும் அண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஸ்க்ரீன் டைமை எப்படி லிமிட் பண்ணுறதுன்னு தெளிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அதிகப்படியான ஸ்க்ரீன் டைம் குழந்தையுடைய மூளை வளர்ச்சியை பாதிக்கும். 2023 பண்ண நிறைய ஸ்டடீஸில் குழந்தையுடைய காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், அதாவது பாடத்தில் இருக்கக்கூடிய கவனம், பகுத்தறியும் தன்மை, நினைவாற்றல் அண்ட் ஒரு விஷயம் சரியா தப்பான அனலைஸ் பண்ணக்கூடிய கிரிட்டிக்கல் திங்கிங்லாம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே ஸ்டடியில் 1970களில் ஒரு குழந்தை 4 வயசுக்கு மேலே தான் டிவியுடைய எக்ஸ்போஷர் இருக்கிறதாகவும், ஆனால் இப்போ இருக்கக்கூடிய குழந்தை 3 மாதத்துலேயே எக்ஸ்போஸ் ஆகிறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உண்மை தான், 3 மாதத்துலேயே டிஜிட்டல் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது. ரொம்ப சீக்கிரமே இந்த ஃபோன், டிவி டிஜிட்டல் மீடியாலெல்லாம் எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் பேசுவாங்க அண்ட் சோஷியல் ஸ்கில்லாம் கற்றுக்க மாட்டாங்க. ரெண்டாவதாக, குழந்தையுடைய தூங்குகிற பேட்டர்ன் மாறி போகும். சரியான தூக்கம் குழந்தையுடைய உடல் வளர்ச்சிக்கும் மூளையுடைய வளர்ச்சிக்கும் முக்கியம். சராசரியாக 12 வயசு வரை இருக்கக்கூடிய குழந்தைங்க 9லேருந்து 11 மணி நேரம் வரைக்கும் தூங்கணும். அண்ட் டீனேஜர்ஸ் 8 to 10 மணி நேரம் தூங்கணும். நைட்டு சரியாக தூங்காமல் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுடைய ஸ்லீப் சைக்கிள் பொறுமையாக டிஸ்டர்ப் ஆகி லாஸ்ட்டாக ஹார்ட் ரேட் அதிகமாகும். செல்ஃபோன்லேருந்து வரக்கூடிய ப்ளூ லைட்ஸ் தூக்கத்தை உண்டாக்கக்கூடிய மெலட்டோனின் ஹார்மோன் உற்பத்தியை தடை செய்யும். இந்த மெலட்டோனின் நிறைய விதமான பாடி ஃபங்க்ஷன்ஸுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மூணாவதாக, ஃபோன் அதிகமாக பார்க்கக்கூடிய குழந்தைக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாகும். கண்டினியூஸாக ஸ்க்ரீன் பார்க்கக்கூடிய குழந்தைக்கு ஓடி ஆடுற மாதிரி எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் இருக்காது. எந்த ஒரு ஸ்போர்ட்ஸும் விளையாடாத குழந்தைக்கு மசில் அண்ட் போன் டெவலப்மெண்ட் இருக்காது. சீக்கிரம் உடல் எடை கூடி இயர்லி டயபெட்டிஸ் அண்ட் ஹார்ட் டிசீஸ் வரும். நாலாவதாக, சோஷியல் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங்கில் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸை கொண்டு வரும். 2021 கோவிட் டைமில் நம்ம கையில் மட்டும் இல்லை, எல்லார் கையிலையும், அதாவது குழந்தைங்க, பெரியவங்கன்னு எல்லார் கையிலையுமே ஃபோன் இருந்தது. அப்போ செஞ்ச ஸ்டடியில் 15%க்கும் அதிகமான குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இதனால் குழந்தைக்கு இன்டர்நெட் அடிக்ஷன் அண்ட் கேம் விளையாண்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். தேவையில்லாத ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அண்ட் இரிட்டேஷன் இருக்கும். அஞ்சாவதாக, பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஜாம்பி மாதிரி ஆயிடுவாங்க. மணிக்கணக்கில் ஃபோன் குழந்தையுடைய கையில் இருக்கும். ஒன்ஸ் அந்த ஃபோனை நீங்கள் பிடிங்கிட்டிங்கன்னா ஜாம்பி மாதிரி உடனே மாறிடுவாங்க. இப்படியே இருந்ததுன்னா ரியாலிட்டியில் அவங்கள பேர் சொல்லி இதை எடுத்துகிட்டு வான்னு சொன்னாலும் அதை கவனிக்கவே மாட்டாங்க. முகத்தை பார்த்து கொஞ்சம் கூட பேச மாட்டாங்க. அகடமிக் ஒர்க் அண்ட் சின்ன சின்ன வீட்டு வேலைகள் செய்கிறதால அவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் கிடைக்காது. இன்ஸ்டண்ட்டாக சந்தோஷம் கிடைக்கக்கூடிய டோப்பமைனை இன்ஸ்டண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஃபோனை தான் தேடுவாங்க. ஆறாவதாக, குழந்தைங்க தேவையில்லாத அடல்ட் கண்டென்ட்ஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. பேரண்ட்ஸுடைய மேற்பார்வை இல்லாத இன்டர்நெட் ஆக்சஸ்னால தேவையில்லாத வைலண்ட் அடல்ட் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆவாங்க. ஏழாவதாக, அதிக ஸ்க்ரீன் டைம் லாஸ்ட்டாக அடிக்ஷனை உண்டாக்கும். உயிரில்லாத இந்த கேட்ஜெட்ஸ் கூட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ இது இல்லாமல் இருக்கவே முடியாதுன்ற மாதிரி நிலை உண்டாகும். மூட் சேஞ்சஸ் இதனால் இர்ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. அண்ட் அடிக்கடி உங்கள் குழந்தை ஃபோனை செக் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அவங்க ஃபோன் அடிக்ஷன்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது அர்த்தம். கண்டினியூஸாக ஸ்க்ரீன் பார்க்குறது சரக்கடிக்கிறத விட 5 மடங்கு பாதிப்பு தர்றதா ரீசன்ட் ஸ்டடீஸில் சொல்லியிருக்காங்க. அப்போ குழந்தைங்க ஒரு நாளுக்கு எவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் டைம் பார்க்கலான்னு கேட்பீங்க. 2 வயசு வரை ஃபோன், டிவி, லேப்டாப்னு கம்பல்சரி எதுவுமே காட்டக்கூடாது. காமிச்சிங்கன்னா ஏற்கனவே சொன்ன அத்தனையும் வரும். ரெண்டாவதாக, 2 to 5 வயசு உள்ளவங்க 1 மணி நேரத்துக்கும் கம்மியான ஸ்க்ரீன் டைம் தான் பார்க்கணும். பார்க்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லானதா பேரண்ட்ஸுடைய கைடன்ஸோடு இருக்கணும். மூணாவதாக, 6லேருந்து 12 வயசு இருக்கக்கூடிய குழந்தை 2 மணி நேரத்துக்கும் கம்மியான ஸ்க்ரீன் டைம் தான் பார்க்கணும். இந்த குழந்தைங்களுக்கு அவுட்டோர் ஆக்டிவிட்டி கம்பல்சரி இருக்கணும். நாலாவதாக, 13லேருந்து 18 வயசு இருக்கக்கூடிய டீன்ஸ் 2 to 3 மணி நேரம் தான் பொழுதுபோக்குக்காக பார்க்கணும். அஞ்சாவதாக, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒர்க் ரிலேட்டடாக பார்க்குறது ஓகே, ஆனால் பொழுதுபோக்குக்காக 2 மணி நேரத்துக்கும் குறைவாக பார்க்குறது தான் நல்லது. மொபைல், டிவி, ஃபோன்ஸ்லாம் கம்மி பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கலாக என்ன செய்ய முடியும்னு அடுத்து பார்ப்போம். முதல்ல மொபைலை கண் பார்வையில் வைக்கக்கூடாது. கண் பார்வையில் சார்ஜ் ஏற்றுறதை பார்த்தோன்னா தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலான்றது தான் தோணும்.
ஸ்க்ரீன் டைம் இவ்வளோதான்ற லிமிட்டை செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அடம் பிடிச்சாலும் தரவே கூடாது. கிட்ஸோட பிரெயினுக்கு இந்த மாதிரி ரொட்டீன் செட் பண்ணுறது பிடிக்கும். ரொம்ப முக்கியமானது, சாப்பிட்றப்ப ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது. பிரெயினால் வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்றதை ரெஜிஸ்டர் பண்ணவே முடியாது. இந்த ஹேபிட்னால் ஓவர் ஈட்டிங் செய்வாங்க. திடீர்னு இன்னிலேருந்து நான் ஃபோனே தரமாட்டேன்னு சொல்கிறத அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இதுக்கு பதிலாக ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க. அதாவது ட்ராயிங், கலரிங், பசில்ஸு, கிச்சன் செட்டு, டாக்டர் கிட், இல்லைனா அவுட்டோர் டைம் மாதிரியான சைக்கிளிங், கிரிக்கெட் இதெல்லாம் செஞ்சு அவங்க பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணலாம். பொறுமையாக டைமிங்கை குறைக்கணும். அதாவது 3 மணி நேரம் ஒரு குழந்தை ஃபோன் யூஸ் பண்ணுதுன்னா சடனாக அதை 30 நிமிஷமாக குறைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் வீக் 2 மணி நேரம், 2வது வீக் 1 மணி நேரம், 3வது வீக் 45 நிமிஷம்னு படிப்படியாக குறைக்கலாம். இதனால் அவங்க அடம் பிடிக்கிறது குறையும். வீட்டில் ஃபோனை யூஸ் பண்ணவே கூடாதுன்ற ஜோன், அதாவது சில இடங்களை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரூம், டைனிங் அண்ட் படிக்கிற ரூம்ல எல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு லிமிட் செட் பண்ணிக்கோங்க. இந்த ரூலை கம்பல்சரி ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பேரண்ட்ஸ் நீங்கள் தான் குழந்தைக்கு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்க முடியும். நீங்கள் எது பண்ணாலும் குழந்தையும் அதை காப்பி பண்ணுவாங்க. நீங்கள் ஃபோனை மணிக்கணக்காக பார்த்தீங்கன்னா குழந்தையும் அதை காப்பி பண்ணும். சொன்ன எல்லாத்தையும் பேரண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு ஃபோனே யூஸ் பண்ணாமல் ஒரு சூப்பர் எக்ஸாம்பிளாக நீங்கள் இருங்க. ஃபோனை எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக குழந்தைங்களுக்கு காட்டுறதை பழகுங்க. ஃபோன் வேணும்னு சொல்லி குழந்தை அடம் பிடிச்சா நீங்கள் உடனே இந்தாமா விளையாடுன்னு சொல்லி தூக்கி கொடுக்கக்கூடாது. அது குழந்தையுடைய பிரெயினில் அழுதா ஃபோன் கொடுத்துருவாங்கன்னு பதிய வச்சிடும். அதுக்கு பதிலாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்பீச் டிலே, ஐ கான்டாக்ட் துளி கூட இல்லாமல் இருந்தா, எப்போ பார்த்தாலும் கோவம், இரிட்டேஷன், விளையாட்டில் துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தா, 24 மணி நேரமும் எனக்கு ஃபோன் தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சா டிலே பண்ணாமல் டாக்டரை பார்க்குறது நல்லது. இந்த வீடியோவில் குழந்தை ஸ்க்ரீன், அதாவது டிவி, ஃபோன், லேப்டாப்லாம் அதிகமாக பார்க்குறதால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஒரு நாளுக்கு எவ்வளவு நேரம் ஸ்க்ரீன் பார்க்குறது அண்ட் இந்த பழக்கத்தை மாற்றுறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம், எப்போ டாக்டர் கிட்ட போகணும்னு தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ போலவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.